இன்னைக்கு நம்ம குரோக்கோஸ் பாஸ்கெட்பால் சீசன் 2 14th எபிசோட தான் பார்க்க போறோம். குரோக்கோ ஒரு லாங் பாஸ் போடலான்னு இருக்க அவமனே அதை நோட் பண்ணிடுறான். ஆப்போனன்ட்ஸ் உன்னை கவனிக்க கூடாதுங்கிற காரணத்துக்காக மிஸ் டைரக்ஷனுங்கிற ஒரு ட்ரிக்கை நீ பயன்படுத்தலாம். ஆனா எவ்வளவு தைரியம் இருந்தா என் கண்ணு முன்னாடியே நீ ஒரு பாஸை மேக் பண்ணுவ, அதை என்னால தடுக்க முடியாதுங்கிற தைரியத்துல நீ மேக் பண்ணுவேன்னு அந்த பாஸை பிடிக்கிறதுக்காக அவமனே தயாரா இருக்க. அதுவே ஹீரோ அந்த பாலை பஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி பாலை ரொட்டேட் பண்ணி பஞ்ச் பண்ணி விடுவான். அவமனையோட கையில் சிக்காமல் அந்த பால் கியோஷி கிட்ட போக கியோஷி டங்க் பண்ணலான்னு போனா அந்த வக்காமட்சு ஆல்ரெடி தடுக்கிறதுக்கு வந்துடுறான். அவ்வளவு பெரிய கையை வச்சு பாலை ரொட்டேட் பண்ணி ககாமிக்கு பாஸ் போட்டு அங்க ஸ்கோர் பண்றாங்க. ரியோட்டால இருந்து அந்த முராசக்கின்னு சொல்லி எல்லாருமே எப்படி நம்ம ஹீரோ அந்த பாஸை அவமனையோட கையில கூட சிக்காம மேக் பண்ணா அப்படின்னு ஆச்சரியமா பாக்குறாங்க. ஆனா மிடோரிமாக்கு அந்த விஷயம் என்னன்னு புரிய வருது. ஒரு பிஸ்டல்ல இருந்து புல்லட் வெளியில வரும்போது அது சுத்திக்கிட்டே தான் வரும். அப்பதான் எதிரில் இருக்கிற ஆப்ஜெக்ட தொலைச்சிட்டு போக முடியும். அதே மாதிரியான பிரின்சிபலை தான் இவனும் யூஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லுவான். அக்காஷிக்கு இது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க. அதுவே அவமனேவும் பரவாயில்லையே குரோக்கோ, இப்பெல்லாம் நீ கூட எனக்கு டஃப் கொடுக்குறியன்னு சொன்னா நான் இம்ப்ரூவ் ஆயிருக்க மாட்டேன்னு நீ நினைக்காத எனக்கு ஆச்சரியமா இருக்குதுன்னு ஹீரோ யோசிப்பான். இருந்தாலும் டோவோட பசங்க இதுக்கெல்லாம் அசர்ற மாதிரியே கிடையாது. அங்க ஈஸியாவே ஒரு பாஸை மேக் பண்ண பக்கத்திலே இருந்தும் குரோக்கோவால எதுவும் பண்ண முடியல. ஏன்னா ஹைட் வித்தியாசம். ஈஸியாவே பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிடுறானுங்களா. திருப்பி ஒரு தடவை பால் ரீபவுண்ட் ஆகும்போது கியோஷி சீனியர் எடுக்கலான்னு பார்த்தா அந்த வக்காமட்சு உள்ள பூந்து அந்த பாலை முதல்ல எடுக்கிறான். கியோஷிக்கு அந்த வக்காமட்சு பார்க்கும்போது ஏதோ நம்ம ககாமியை பாக்குற மாதிரியே உணர்வு ஏற்படும். ஸ்டீல் பண்ண பால சக்கரக்கு பாஸ் பண்ணி அவன் மூலமா ஒரு 3 பாயிண்டர் எடுக்கிறாங்க. ஆஹா என்னடா இது எதுவுமே மாறலன்னு பசங்க எல்லாம் யோசிக்க கேமை பார்த்துட்டு இருந்த கசாமாவும் குரோக்கோவோட இந்த பாஸை தாண்டி வேற எந்த ஒரு விஷயம் ஹீரோஸ் கிட்ட இல்ல அப்படின்னா கண்டிப்பா இங்க தோக்குறதுக்கு தான் எல்லா சான்ஸும் இருக்கு. ஏன்னா குரோக்கோவோட இந்த பாஸுங்கிறது எந்த விதத்திலயும் டோவோட பசங்களை அசர வைக்கிற மாதிரியே தெரியல. இப்படி இருக்கும் போதுதான் த மோஸ்ட் அவைட்டட் மொமெண்ட் வருது. ககாமி கையில பால் இருக்க தடுக்கிறதுக்கு அவமனே நிக்கிறான். 1-on-1 நடக்க போகுது. இப்போ இவங்க 2 பேர்ல யாரு யார தோக்கடிக்க போறாங்களோ அதை பொறுத்து தான் மேட்ச் மொத்தமாவே இருக்க போகுதுன்னு ஷுடோகோவோட கோச் சொல்லிக்கிட்டு இருக்க. ககாமி பால் எடுத்துட்டு வர பின்னாடியே அவமனே வருவான். அப்படியே பின்னாடி திரும்பி ஷூட் பண்ணலான்னு பார்த்தா அவமனே பாலை தட்டி விட்டுருவான். அப்படிங்கிறது நம்ம ககாமிக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது. எப்படியும் அவனை பீட் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டவன் பொறுமையா ஒரு பாஸை மேக் பண்ணிட்டு எனக்கு செம்ம காண்டாகுது உன்னை எதிர்க்க முடியலன்னு, இருந்தாலும் இப்போதைக்கு ஜெயிக்க முடியாது அதனால ஒதுங்கி நிக்கிறேன்னு சொல்லுவானா. அவமனே சிரிப்பான். நம்ம ஹீரோஸ் டைம் அவுட் கேட்டு இருந்திருக்க. ஆடியன்ஸ்ல இருக்கிற எல்லாரும் என்னப்பா ஏசஸ் 2 பேரும் போட்டி போடாம பால பாட்டுக்கு பாஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்னு நக்கல் பண்ணிட்டு இருந்தா. இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்ட மிடோரிமாவும் ஆமா நார்மலா கேம் ஆடாத ஆளுங்களுக்கு இத பார்க்கும்போது ஏதோ போர்ல இருந்து ஓடி வந்த ஒரு வீரன் மாதிரி தான் தெரியும். ஆனா உண்மையா சொல்ல போனா அவங்க 2 பேரும் அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆளுங்க. கண்டிப்பா அவனுங்க 2 பேர் அடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லி 2 பேரும் அவ்வளவு கால்குலேஷன் பண்ணியிருப்பானுங்க. ஒரு இம்பார்ட்டன்டான சிச்சுவேஷன்ல திறமையை காட்டுறோம் அப்படின்னு ஒரு கேம்பிள் எடுக்கிறதுக்கு பதிலா டீமுக்கு ஸ்கோர் பண்றதுக்காக சான்ஸ் உருவாக்கி தரதே பெட்டர் ஆப்ஷன். அதனால அவன் பாஸ் பண்ணதே கரெக்டுங்கிற மாதிரி தான் நம்ம கசாமால இருந்து ஈவன் இப்ப கோச் ரீகாவோட அப்பா வரைக்கும் எல்லாரும் நினைப்பாங்க. ரொம்ப முக்கியமா இதே ககாமி ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு மேட்ச் இப்படி ஒரு சூழ்நிலை வந்திருந்தா கண்டிப்பா பால் எடுத்துட்டு போயிருந்திருப்பான். ஆனா இந்த தடவை டீமை பத்தி யோசிச்சு ஆடுறானா அவன் மெச்சூர் ஆயிருக்கான்னு நினைப்பாங்க. இந்த டோவோட பசங்களை ஸ்டாப் பண்றதுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணியாகணுமேனு நம்ம ஆளுங்களே யோசிக்கிறாங்க. ஏன்னா குரோக்கோவோட பாசஸ வச்சு மட்டும் ஜெயிக்க முடியாது. அதே நேரத்துல குரோக்கோவோட பாசஸ அவமனே கிட்ட ரிப்பீட்டடா யூஸ் பண்ணிட்டே இருந்தா அதை கிராக் பண்றதுக்கான வழி அவன் கண்டுபிடிச்சிருவான். வேற ஏதோ ஒன்று பண்ணணும்னு யோசிக்கும் போதுதான் நம்ம கேப்டன் ஹியூகாவும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்ல பாலை என்கிட்ட போட ஆரம்பிங்க. அந்த டோவோட டிஃபென்ஸ்ங்கிறது இன்சைட்ல தானே அதிகமான பிளேயர்ஸ் இருக்கிறாங்க, வெளியில யாரும் இல்ல. நான் வெளியில இருந்து ஷூட் பண்ணி பாயிண்ட் எடுக்க ஆரம்பிக்கிறேன். அவங்களோட கவனம் என் பக்கம் திரும்பட்டும்னு சொல்லிட்டு களத்துல இறங்குறான். சொன்ன மாதிரியே பசங்க கேப்டன் ஹியூகா கிட்ட பாலையும் தராங்க. கேப்டன் ஹியூகாவை தடுக்கிறதுக்காக அந்த சக்குராங்கிற பையன் தான் வந்திருக்கான். எப்படியும் கேப்டன் ஹியூகா குதிச்சுதான் ஸ்கோர் பண்ணுவாரு, தடுத்தரலாம் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா ரீகாவோட அப்பா சொல்லி கொடுத்த மாதிரியே வேகமா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா அதே நேரத்துல ஒரு ஸ்டெப் அப்படியே ஜம்ப் பண்ணி பின்னாடி வந்தவரும் அப்படியே அங்க ஒரு ஷூட்டை போட்டு பாயிண்ட் எடுக்கிறான். இதோட புதுசா ஏதோ கத்துட்டு வந்திருக்கான் போலேன்னு சக்குரால இருந்து அந்த டோவோட கேப்டன் வரைக்கும் எல்லாருமே யோசிக்கிறாங்க. அதே ட்ரிக்க மறுபடியும் அங்க பண்ணி காட்டுறாரு. அந்த சக்குராங்கிற பையனுக்கு பயங்கரமா கடுப்பாகுது. நான் தான் அவரை தடுத்தாகணும், தடுக்க முடியல அப்படின்னா நான் தான் பாயிண்ட் ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லி அந்த சக்குராங்கிற பையனும் 3 பாயிண்ட் ஷூட்டர் பண்ணுவானா. பாயிண்ட் எடுக்கிறது மட்டும் இல்லாம எனக்கு தோக்குறதுனா பிடிக்காது, கண்டிப்பா உங்ககிட்ட நான் தோக்க மாட்டேன், ஏன்னா எப்பவும் உங்களோட நான் பெட்டரான ஒருத்தன் தானே மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுட்டு பேசிட்டு போவானா. ஹியூகாக்கெல்லாம் டென்ஷன் ஆயிரும். டே இசுக்கி தொடர்ந்து பாலை எங்கிட்ட மட்டும் குடுறா அப்படின்னு சொல்லிட்டு லைக் மாறி மாறி ஸ்கோர் பண்ணிட்டே இருப்பாங்க. வெறும் இந்த 3 பாயிண்டர் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி. அப்படி இருக்க ஃபர்ஸ்ட் குவார்டர் முடியிருக்கு ஒரு 5 செகண்ட் இருக்கும்போது 19-22ன்னு சொல்லி டோவோ ஒரு 3 பாயிண்ட்ல லீடிங்ல இருப்பாங்களா. ஆனா ஃபர்ஸ்ட் குவார்டர்ல டோவோவை லீட்ல விடுறதுக்கு நாங்க தயாரா இல்லைன்னு ஹீரோ பாலை எடுத்துட்டு வானிஷிங் டிரைவ் மூலமா எஸ்கேப் ஆனவனும் கேப்டன் ஹியூகாக்கு பாஸ் போட ஒரு பஸ்ஸர் பீட்டரோட அங்க 22-22ன்னு டை பண்றாங்க.
பெஞ்சில் உட்காந்துருக்கும் போது என்னப்பா குரோக்கோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறியா, தேர்ட் குவார்டருக்கு மேல அடிக்கிறியான்னு கேட்டா இல்ல நானும் செகண்ட் குவார்டர்ல ஆடுவேன்னு சொல்லுவான். அது மட்டும் இல்லாம நம்ம இன்னும் பாயிண்ட் லீடிங்ல கொண்டு போய் ஆகணும், இப்படியே போச்சுன்னா தோத்து போயிருவோம், நான் சும்மா இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது, என்னோட வேனிஷிங் டிரைவ்ங்கிற அந்த ஒரு மூவை நான் இன்னுமே சில டைம் யூஸ் பண்ணலான்னு இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு நம்ம ஆளுங்களும் ஆனா நீ அந்த வேனிஷிங் டிரைவ்ங்கிற மூவை திருப்பி திருப்பி பயன்படுத்தினீங்கன்னா அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதை கிராக் பண்ணிடுவாங்களேன்னு கேட்டதுக்கு அதுக்கு நம்ம கோச் ரீக்கோ கிராக் பண்ணா பண்ணிட்டு போறாங்க. ஆனா அதே நேரத்துல எல்லா டைமும் நம்ம ஹீரோவால அந்த வேனிஷிங் டிரைவ்ங்கிற மூவ பண்ண முடியாது, அதுக்குன்னு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அது என்னடா கண்டிஷன்ஸ்னு பார்த்தா நம்ம டாக்கோ பையன் இருக்கிறான்ல அவனும் மிடோரிமான் தான் அவனுங்களோட டீம் பசங்க கிட்ட நம்ம ஹீரோவோட இந்த வேனிஷிங் டிரைவை வந்து பிரேக் டவுன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. ஹியூமன்ஸோட ஐங்கிறது எதை பாக்குங்கிறத ஒரு கிரிட் லைன் மாதிரி போட்டு வச்சிட்டோம்னா அதுல வெர்டிகலாவும் ஹரிசாண்டலுமா இருக்கிற ஸ்கொயர்ஸ்ல மட்டும்தான் ஹியூமன்ஸோட பார்வைங்கிறது ரொம்ப துல்லியமா படும். ஆனா டயகனலா இருக்கிற கார்னர்ஸ்ல அவங்களோட பார்வை அந்த அளவுக்கு இருக்காது. இன்னும் சொல்ல போனா அவன் அப்படி கீழே குனிஞ்சு போய் தான் எஸ்கேப் ஆகுற மாதிரி கண்ணுக்கு தெரியறான். ஆனா அப்பயுமே நேருக்கு நேரம் நின்னுதானே காணாம போறான். அப்புறம் எப்படி அவனால அதை பண்ண முடியுதுன்னு பார்த்தா எப்படியும் ஸ்டேடியம்ல இருக்கிற எல்லாத்தோட பார்வையுமே பால் யாருக்கிட்ட இருக்கோ அவங்க மேலதான் இருக்கும். சோ தம் மேல இருக்கிற ஆப்போனண்டோட பார்வையை எடுக்கிறதுக்கு அவனுக்கு ரொம்ப உதவி பண்றதுங்கிறது ககாமி தான். நம்ம ககாமி மாதிரி பயங்கர ஆறா இருக்கிற மாதிரியான ஒருத்தன் பின்னாடி வந்து நிக்கும் போது அவனை ஆப்போனன்ட்ஸ் நோட் பண்ற அந்த ஸ்பிளிட் செகண்ட்ல தான் நம்ம ஹீரோ அந்த வேனிஷிங் டிரைவ்ங்கிற மூவையே புல் பண்றான். இதே விஷயத்த மோமோவும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அப்ப அந்த வக்கமட்சுங்கிறவன் அப்புறம் என்ன ககாமியும் குரோக்கோவையும் தனித்தனியா தள்ளி வச்சுட்டா பிரச்சனை முடிஞ்சிச்சு, டே அவமனே நீ ககாமிய பாத்துக்கடா அப்படின்னு சொன்னா அவமனே முடியாதுன்னு சொல்லுவான். நான் ஒன்னும் இந்த டீம்ல இருக்கிற வேலைக்கார பையன் கிடையாது, நீங்க சொல்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அப்படியே குரோக்கோ அந்த ட்ரிக்கை என் மேல பயன்படுத்த முயற்சி பண்ணினாலும் வானமே இடிஞ்சு விழுந்தாலும் எதுவும் நடக்க போறது இல்ல, என்னைக்கும் என்ன தோக்கடிக்கிறதுக்கு என்னால மட்டும்தான் முடியும்னு அந்த கான்பிடன்ஸ் இன்னும் பீக்ல இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி குரோக்கோ கிட்ட பாலும் வர நம்ம அவமனேவை எதிர்த்து நிப்பான். கண்டிப்பா அந்த வேனிஷிங் டிரைவ் தான் பண்ண போறான்னு எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. குரோக்கோவும் அந்த வேனிஷிங் டிரைவ் தான் பண்ண, ஆனா அந்த பாலை தடுக்கிறதுக்காக நம்ம அவமனே கண்ணை மூடிட்டு அப்படியே குரோக்கோட மூவ்மெண்ட்டை சென்ஸ் பண்ணி மட்டும் பாலை தட்டி விடுறான். அவ்வளவுதான் ஸ்டீல் பண்ணி எடுத்துட்டு போனோம். அங்க பாயிண்ட ஸ்கோர் பண்ணிட்டு என்னடா குரோக்கோ தேவையில்லாம என்ன நீ ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கிற, நீ மறந்துட்டியா என்ன, நீ வெறும் சாதாரண ஷேடோ மட்டும்தான், ஒரு லைட் இருந்தா தான் ஷேடோ இருக்கும், ஆனா ஒரு ஷேடோவான நீ என்னைக்கும் லைட்டான என்ன தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்லுவான். இதை கேட்டு குரோக்கு மென்டலி பயங்கரமா பிரேக் டவுன் ஆயிருவானா. அடுத்ததே பால ஒரு லாங் பாஸ் பண்றதுக்காக திருப்பியும் அந்த ஸ்பின் பண்ணி பஞ்ச் பண்றதுக்காக தான் முயற்சி பண்ணுவானா. எல்லாரும் அதை பண்ணாதடா அப்படின்னு யோசிப்பாங்க, ஏன்னா அவன் அந்த மூவ பண்ணி அசால்ட்டா அந்த பாலை தடுப்பான். என்னடா குரோக்கு சர்ப்ரைஸான அட்டாக்லாம் ஒரு தடவை தான் வேலை செய்யும், அடுத்த தடவை ஒர்க் ஆகாதுன்னு எடுத்துட்டு போய் அங்க மறுபடியும் ஸ்கோர் பண்றானுங்க. உடனே சரி இன்னும் டைம் அவுட் கேக்குறாங்க. நம்ம ஹீரோவை அடுத்த ரவுண்டுக்கு இறங்க வேண்டாம்னு சொல்றாங்களா. அவனுக்கும் ஏன்னு புரியுது, இருந்தாலும் அந்த அவமனே எதுக்கு இந்த அர்த்தமில்லாத முயற்சிகள்லாம் பண்ணி நீ காமெடி பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லியிருப்பானா. அதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணும்போது அப்ப ககாமி ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காத, இங்க எதுவுமே அர்த்தமற்ற எஃபோர்ட்ங்கிறது கிடையாது, நீ போன தடவை மாதிரியே விட்டு கொடுக்காம கொஞ்சமாவது யோசி, உன்னோட கம்பேக்ங்கிறது எப்பவும் நாங்க எதிர்பார்க்கிற ஒண்ணுதான் நினைக்க. அங்கேயே இந்த ஒரு எபிசோடைய முடிக்கிறாங்க. ஸோ தேங்க்யூ.